நமஸ்தே தேர்ட் ஸ்டாண்டர்ட் சாத்திரம். நம்ம இப்போ செகண்ட் ரிவிஷன் பார்க்க இருக்கோம். ஃபஸ்ட் ரிவிஷன் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஃபஸ்ட் ரிவிஷனில் என்னென்னு சொல்லியிருக்கோம்? ஸ்வர், வியஞ்சன், நம்பர்ஸ், ஏகி மாத்ரா, ஆக்கி மாத்ரா, சாமானிய சப்த, ஜென்ரல் ஹிந்தி, அது ஒரு நம்ம பார்த்தோம். அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதை ஒண்டி பார்த்தாலே போதும். அடுத்து இப்போ செகண்ட் ரிவிஷன். செகண்ட் ரிவிஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிரார்த்தனா போயத்தை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் உள்ள எக்ஸசைஸை மட்டும்தான் அதில் நம்ம ரிவைஸ் பண்ண இருக்கும். அதனால் இந்த இதை நல்லா பாருங்கள், ஓகேவா? கடின் சப்தன் இருக்குது, ஹார்ட் வேர்ட்ஸு, அதை ரொம்ப டிக்டேஷன் வேர்டு நம்ம கிளாஸில் அதை கொடுப்போம். இப்போ டெஸ்ட்டுக்கு எப்படி அதை கொடுக்க போகிறோம்? மிஸ்ஸிங் லெட்டர்ஸ், லாபத்தா சப்த அப்படின்னு வரும். ஹிந்தியில் எப்படி இருக்கணும்? லாபத்தா சப்த. பக்கத்தில் நான் இங்கிலீஷில் உங்களுக்கு என்ன போட்டிருப்பேன்? மிஸ்ஸிங் லெட்டர்ஸ்னு கொடுத்துருப்பேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு லாபத்தா சப்தவாக என்ன வருது? சன்சார் அப்படிங்கிறது வருது. சன்சார்னு இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு எப்படி மிஸ்ஸிங் லெட்டர்ஸாக கொடுப்பேன் அப்படின்னா, சேவு இன்னும் போட்டிருக்கா, அந்த சேவை ஒட்டி பிளாங்காக கொடுத்துருவேன். ரே இருக்கும். அப்போ அந்த பிளாங்காக உள்ள இடத்துல நீ என்ன எழுதணும்? சா அப்படிங்கிற வேர்டை எழுதணும். சாரி, லெட்டரை, சாங்கிற லெட்டரை வந்து நீ எழுதணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? ச, இன், சா, இர். இது ஏற்கனவே நடத்தினதான் உங்களை எழுதி பார்க்க சொல்லியிருக்கேன், ஓகே. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? சன்சார்னா வேர்ல்டுன்னு சொல்லியிருக்கோம். செகண்ட் ஒன்று என்னன்னாக்கா பிராத்தா. பிராத்தானா பிரதர். பிராத்தானா பிரதர். இந்த ஃபஸ்ட்டு லெட்டரை கொடுத்துருவேன். செகண்டாக என்ன வருது? அதை கொண்டு டேஷ் கொடுத்துருப்பேன். அந்த இடத்துல நீ என்ன எழுதுவேன்? தா, பிராத்தா அப்படின்னு எழுதிக்க வேண்டியதான். தேர்டாக என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸ்வர். தேர்ட் வேர்டு என்னது? ஈஸ்வர். அப்போ ஈ கொடுத்துட்டு ஷ அதுக்கிட்ட ஒரு டேஷ் கொடுத்துடலாம். வே கொடுத்துட்டு ரேக்கு பக்கத்தில் ஒரு டேஷ் கொடுக்கலாம். அப்போ நீ என்னென்ன போடலாம் அப்படின்னாக்க, ஈங்கிறத மிஸ் எழுதியிருப்பாங்க. அந்த ஷே பிளாங்காக உள்ள இடத்துல ஷேவை போடணும். வேங்கிற லெட்டர் கொடுத்துருப்பாங்க. ரே ஒண்டி பிளாங்காக இருக்கும், அந்த இடத்துல ரே போடுற. அப்போ ஈ, ஈஷ், வே, இரு. அப்போ இந்த கடின சப்தம் எப்படி படித்தா புரியும் அப்படின்னா, ஒவ்வொரு லெட்டரையும் நீ வாயில் ப்ரொனவுன்ஸ் பண்ணி நீ ப்ரிப்பேர் பண்ணணும், ஓகேவா? ஃபோர்த்தாக என்ன இருக்குது? மித்ர. மீ இருக்குது. த்ராக்கு பதிலாக பிளாங்காக கொடுத்தோம்னா நீ அந்த இடத்துல என்ன எழுதணும்? இத்ராங்கிற லெட்டரை எழுதணும். அடுத்து ஃபிஃப்த்தில் வேறு எப்படி கொடுக்கலாம்? பனாயாங்கிறது இந்த வேர்டு. இது நீ எப்படி எழுதலான்னாக்கா, பேவும் நாவும் கொடுத்துருப்பாங்க. இந்த லாஸ்ட் லெட்டருக்கு எம்டியாக விட்டுருப்பாங்க, அப்படி டேஷ் போட்டு. அப்போ நீ இப்போ பனாவும் எழுதிட்டு இந்த லாஸ்ட்டில் என்ன பண்ணணும்? யா அப்படிங்கிறது நீ ஃபில் பண்ணணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு வேர்டு சன்சார், வேர்ல்டு. செகண்ட் ஒன் பிராத்தா, பிரதர். தேர்ட் ஒன் ஈஸ்வர், காட். ஃபோர்த் ஒன் மித்ர, ஃப்ரெண்ட். ஃபிஃப்த் ஒன் பனாயா, டு மேக் பண்ணுறது. புரியுதுங்களா? அடுத்து என்ன வருது அப்படின்னா, வச்சன் வருது. வச்சனையும் இதே மாதிரி தான். வா கொடுத்துட்டு டேஷ் கொடுத்துட்டு நா கொடுத்துருப்பாங்க. அந்த டேஷில் சேங்கிற லெட்ரு எழுதணும். வச்சன்னா வேர்டு அப்படிங்கிற மீனிங்கு, ஓகேவா? செவன்த் ஒன்று சஜாயா. சஜாயானா டெக்கரேட்டட், அலங்கரிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ சேவும் ஜாவும் கொடுத்துருவாங்க, இங்கே டேஷ் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீ என்ன பண்ணணும்? சேவையும் ஜாவையும் இது பண்ணிட்டு இந்த யாக்கு என்ன பண்ணுற? ஃபில் பண்ணணும். இந்த யாங்கிற இடத்த ஒண்டி என்ன பண்ணணும்? ஃபில் பண்ணணும். சஜாயா. அப்புறம் சிக். சிக்னா லேர்ன், கற்றுக்கிறது அப்படின்னு அர்த்தம். சிஏ கொடுத்துருவாங்க. கேக்கு பக்கத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க? பிளாங்காக கொடுத்துருப்பாங்க. அந்த பிளாங்க் பிளேஸை நீ தான் ஃபில் பண்ணணும். சிக் அப்படின்னு. நைன்த் ஒன்று என்ன இருக்குது? துக்கு. துக்குன்னா சேடு. தூ கொடுத்துருப்பாங்க, இங்கே பிளாங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணணும்? இக்க செகண்ட் கே வருதுல்ல, அந்த கேவை நீ போடணும். அடுத்து டென்த் ஒன் மீட்டே. மீட்டேன்னா என்னது? ஸ்வீச்சா, இனிப்பா அப்படின்னு அர்த்தம். இனிமையா அப்படின்னு, இனிமையாக பேசுகிறாங்க, இனிமையான வார்த்தைகளை கேட்கணும் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அதான். இப்போ மீ கொடுத்துருப்பாங்க, நீ என்ன பண்ணணும்? டேயை எழுதணும், ஓகேவா? இப்போ என்னென்னா, சிக்ஸ்த்து ஒன் வச்சன், வேர்டு. செவன்த்து ஒன் சஜாயா, டெக்கரேட்டட். எயித்து ஒன் சிக், லேர்ன். நைன்த் ஒன் துக், சேட். டென்த்து ஒன் மீட்டே, ஸ்வீட் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? இது வரலும் புரிஞ்சுதா? 11th ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மேரா, என்னுடைய, அவர்ஸ் அப்படின்னு அர்த்தம். மே கொடுத்துருப்பாங்க. ரா வந்து என்னவாக இருக்கும்? பிளாங்காக இருக்கும். அதில் நீ ராங்கிற லெட்டரை ஃபில் பண்ணணும். 12th ஒன்று வீர். வீர்னா ஸ்ட்ரென்த்து, பலமாக, பலசாலியாக இருக்கிறது, வீரனாக இருக்கிறது.
யார் வீரனாக இருப்பா? பலசாலியாக ஸ்ட்ரென்த்தாக உள்ளவன் தான் வீரனாக இருப்பான். அப்போ வி கொடுத்துட்டு இந்த ரேவை பிளாங்காக கொடுத்துருப்பாங்க. அந்த பிளாங்க் பிளேஸில் நீ என்ன பண்ணணும்? ரேவை ஃபில் பண்ணணும். ஓகேவா? 13th ஒன்று என்னது? ஹம். நம்ம 2 letters வேர்டில் பார்த்தோம்ல, ஹம்னா வி, நாம், நாங்கள். ஓகேவா? அப்போ ஹேவ் கொடுத்துட்டு டேஷ் கொடுத்து நம்ம லெசன்லேயே வரும் இந்த வேர்ட்லன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அப்போ ஹம் வந்துருக்கு பாரு, ஹேவ் வந்துருக்கு. மே என்ன பண்ணும்? எம்டியாக கொடுத்துருப்போம். நீ வந்து இந்த எம்டி பிளேஸில் மேவை ஃபில் பண்ணணும். ஹம்னா நாம், நாங்கள். வி அப்படின்னு இங்கிலீஷில் வி, WEV. 14th ஒன் சுன். சுன்னா ஹியர், கேட்குறது. சுன்னா ஹியர், கேட்குறது. சூவை கொடுத்துருவாங்க, நேவை எம்டியாக போட்டிருப்பாங்க, நீ அதை ஃபில் பண்ணணும். அடுத்து 15th ஒன் சுக்கு. சுக்னானது ஹாப்பியாக, சந்தோஷமாக, சுகமாக இருக்கிறது. சூங்கிற லெட்டர் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னது? எம்டியாக இருக்கும். அந்த எம்டி பிளேஸில் இக்கவை எழுதணும். சுக்குனா ஹாப்பி. ஓகேப்பா? 11th ஒன் மேரா, என்னுடைய. 12th ஒன் வீர், ஸ்ட்ரென்த். 13th ஒன் ஹம், வி. 14th ஒன் சுன், ஹியர். 15th ஒன் சுக், ஹாப்பி. புரிஞ்சுதா? இதுவரை என்ன பண்ணுறோம்? ஹார்ட் வேர்ட்ஸு பார்த்தோம். ஓகேவா? ஹார்ட் வேர்ட்ஸில் நல்லா புரிஞ்சுதா? கடின் சப்த எப்படி கேட்பேன்னு சொல்லியிருக்கேன். லாபத்தா சப்தவா கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அங்கிரேஜி அர்த்தம். அடுத்தது என்ன பார்க்குறோம்? அங்கிரேஜி அர்த்தம். அங்கிரேஜி அர்த்தம் என்ன? இங்கிலீஷ் மீனிங்ஸ். ஹிந்தி வேர்டு நாங்கள் கொடுத்துருப்போம், நீங்கள் என்ன பண்ணணும்? இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். அது உனக்கு நடத்தின லெசன்லேருந்தே தான் வரும். அதனால் ரிவிஷன் நல்லா கவனிச்சுக்கோ. இதையே நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன்று என்னது? பகவான். ஃபஸ்ட்டு ஒன்று என்னது? பகவான். அதுக்கு மீனிங் என்னப்பா? காடு, கடவுள். பகவான்னா காடு, கடவுள். செகண்ட் ஒன் மித்ர. செகண்ட் ஒன் மித்ரனா அதுக்கு என்னப்பா மீனிங்? ஃப்ரெண்டு. மித்ரனா ஃப்ரெண்டு. தேர்டு ஒன் ததா. ததானா அண்டு. ததானா அண்டு. இதுக்கு அவுர் அப்படின்னு ஒரு வேர்டு கூட இருக்குது. மேலும், மற்றும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரியா? ததாவும் யூஸ் பண்ணலாம், அவுர் அப்படிங்கிற வேர்டும் யூஸ் பண்ணலாம். அடுத்து 4th ஒன் பிராத்தா. பிராத்தானா யார்? பிரதர். பிராத்தானா பிரதர். நம்ம மகாபாரதத்தில் கூட அர்ஜுனன் வந்துட்டு நம்ம கிருஷ்ண பகவானை பார்த்தானாலும் சகோதரன் தான் அர்த்தம். சரிங்களா? அதுதான் இந்த இடத்துல பிராத்தா தான் அப்படியே பார்த்தாவாக மாறிட்டார். பிராத்தானா என்னது? பிரதர். ஓகேவா? சகோதரர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து என்னது? சன்சார். சன்சார்னா என்னது? வேர்ல்டு. சன்சார்னா வேர்ல்டு, உலகம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பார்த்துருக்கோம்? பகவான். பகவான்னா காடு. செகண்ட் ஒன் மித்ரன்னா ஃப்ரெண்டு. தேர்டு ஒன் ததானா அண்ட். ஃபோர்த் ஒன் பிராத்தானா பிரதர். ஃபிஃப்த்து ஒன் சன்சார்னா வேர்ல்டு. ஓகேவா? புரிஞ்சிச்சா? அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா 6th ஒன்று அங்கிரேஜி சப்த சஜாயா. சஜாயானா டெக்கரேட்டட். இதுக்கெல்லாம் ஸ்பெல்லிங் எழுதி பார்த்துக்கணும். ஓகேவா? சஜாயானா டெக்கரேட்டட், அலங்கரிக்கிறது. ஓகேவா? துக்கி. 7th ஒன் துக்கி. துக்கினா சேடு. துக்கினா சேட், வருத்தப்படுறது. துக்கினா சேட், வருத்தம். 8th ஒன் சேவா. சேவானா சர்வீஸ். சேவானா சர்வீஸ். இப்போ கோயிலெலாம் போய் நிறைய பேர் சேவா பண்ணுவாங்க, சர்வீஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு இந்த கொரோனா டயத்துலலாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு எவ்வளோ பேர் சர்வீஸ் பண்ணாங்க, அதுதான் சேவா. 9th ஒன் வச்சன். வச்சன்னா வேர்ட்ஸு. வச்சன்னா வேர்ட்ஸு. ஓகேவா? வார்த்தைகள் அப்படின்னு அர்த்தம். கடவுளை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது நம்மளுக்கு ஏதாவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க, ரொம்ப உயர்ந்த ஹெல்ப்பாக இருந்துச்சு, மறக்கவே முடியாத ஹெல்ப்பு அப்படின்னாக்கா நம்ம என்ன சொல்லுவோம்? உங்களை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான். 6th ஒன் சஜாயா டெக்கரேட்டட். 7th ஒன் துக்கி சேட். 8th ஒன் சேவா சர்வீஸ். 9th ஒன் வச்சன் வேர்ட்ஸ். ஓகேவா? இப்போ என்னென்ன பார்த்தோம்? கட்டின் சப்த பார்த்தோம். அடுத்து அங்கிரேஜி அர்த்தம் பார்த்துருக்கோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? சப்தார்த்த. இப்போ என்ன பார்க்க போகிறோம்? சப்தார்த்த. சப்தார்த்தனா ஹிந்தி வேர்டுக்கு ஹிந்தி மீனிங். ஹிந்தி வேர்டுக்கு ஹிந்தி மீனிங். ஓகேவா?
மாத் அப்படிங்கிற ஹிந்தி வேர்டுக்கு மாதா அப்படிங்கிறது மீனிங். மாதானா மதர். ஓகே, மாத்துங்கிற ஹிந்தி வேர்டுக்கு மாதாங்கிறது மீனிங்கு. அப்புறம் மித்ரனா ஃப்ரெண்டு, அதுக்கு ஹிந்தி மீனிங் தோஸ்து. மித்ர ஹிந்தி வேர்டுக்கு தோஸ்து மீனிங். அடுத்து பிராத்தா அப்படிங்கிற ஹிந்தி வேர்டுக்கு பாயி அப்படிங்கிறது மீனிங். பிராத்தானா பாயி. ஃபோர்த் ஒன் தத்தா அப்படின்னு இருக்கு. நான் கூட சொன்னேன்னா தத்தான்னா மேலும் ஆண்டுன்னு வந்துச்சா இங்கிலீஷில். அப்போ என்ன சொன்னேன், அவுர் அப்படிங்கிற ஒரு வேர்டு கூட வரும்னு சொன்னேன் இல்லைங்களா. தத்தானா அவுர். ஓகேவா. ஃபஸ்ட்டு ஒன் மாத்தா. செகண்ட் ஒன் மித்ர தோஸ் ஃப்ரெண்டு, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களே அது. தேர்டு ஒன் பிராத்தா பாயி, நம்முடைய சகோதரர்கள்லாம் இருக்காங்கல்ல, சோட்டா பாயி படா பாயிலாம் இருப்பாங்க இல்லையா. சகோதரர்கள் இல்லாதவங்க நெய்பர்ஸில் இருப்பாங்க இல்லையா சகோதரர்லாம், பக்கத்து வீட்டு அண்ணன் எய்த்த வீட்டு தம்பி எல்லாம் இருப்பாங்களே, அவங்களெலாம் என்ன சொல்கிறோம், பாயி. அவங்கள பிராத்தான்னு சொல்லலாம். ஓகேவா. தத்தானா அவுர் மேலும் மற்றும். என்ன சொல்லலாம் இதுக்கு, நம்ம ஹிந்தி எக்ஸாம் இருக்குது, அதுக்கு மேலும் கிராமர் எக்ஸாமும் இருக்குது. ஹிந்தி எக்ஸாம் இருக்குது, அதனோட என்ன இருக்குது, ஜிகே எக்ஸாமும் இருக்குது. மேலும் ஜிகே எக்ஸாமும் இருக்குது, வச்சுருக்காங்க. ரெண்டுமே இன்றைக்கே வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இதுக்கு தத்தானா அவரு, மாத்தா மித்ர தோஸ்த், பிராத்தா பாயி, தத்தா அவுர். ஓகேவா. அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா சன்சார்னா துனியா. சன்சார்னா துனியா, வேர்ல்டுன்னு பார்த்தோம் இல்லையா. சன்சார்னா துனியா. நெக்ஸ்ட்டு வச்சன்னா பாத், வேர்ட்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லைங்களா. வச்சன்னா வேர்ட்ஸ்ன்னு இங்கிலீஷில் பார்த்தோம். இதுக்கு ஹிந்தியில் என்னது பாத்னு என்னது வேர்ட்ஸ் தான். ஓகேவா. அடுத்து செவன்த் ஒன் சதானா அதுக்கு என்ன ஹிந்தி மீனிங், ஹமேஷானா எப்பொழுதும். இங்கிலீஷில் ஆல்வேஸ்ன்னு சொல்லுவோம். ஃபிஃப்த் ஒன் சன்சார் துனியா, உலகம் ஃபுல்லும் இருக்கக்கூடிய இந்த கரோனா ஒழியணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகிட்ட இன்றைக்கி கூட சூரசம்ஹாரம் கந்த சஷ்டி சொல்லுவாங்க. நம்ம காடுகிட்ட ப்ரே பண்ணிக்கணும். ஓகேவா. அடுத்து வச்சன்னா பாத், வேர்ட்ஸு, நம்மளோடலேருந்து வர நல்ல வார்த்தைகளால் கடவுளை நம்ம வேண்டணும். சதானா ஹமேஷா எப்பொழுதும் அப்படின்னு அர்த்தம். அப்போ எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம காடை நல்ல முறையில் நல்ல செயல் நடக்கணும்னு ப்ரே பண்ணணும். ஓகேவா. இதெல்லாம் புரிஞ்சிருச்சா. கடின் சப்த, அங்கிரேஜி அர்த்த, சப்தார்த்த மூணுமே ஒன் வேர்ட்ஸில் தான் வரும். அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜவாப் தீஜியேனா கிவ் ஆன்சர்ஸ். ஜவாப் தீஜியேனா கிவ் ஆன்சர்ஸ். ஓகேவா. கொஷின் ஆன்சர். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன வருது, ईश्वर हमारे क्या क्या होते हैं. ईश्वर हमारे क्या क्या होते हैं. கடவுள் நமக்கு என்னென்னவா இருக்கிறார், என்னென்னவா காட்சி தராரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் ஈஸ்வர் ஹமாரே. இது ரெண்டும் கொஷினில் இருக்குது. இந்த கியாக்கு பதிலாக நம்ம என்னென்ன போட போகிறோம், மாத்தா போடுறோம், பிதா போடுறோம், மித்ர அவுர் பாயி, இவ்வளோ தான் சேர்க்குறோம். மாதா பிதா மித்ர அவுர் பாய். இதை ஒன்று நல்லா எழுதி பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். பாக்கி கொஷினில் தான் இருக்குது ஹோத்தேகை அப்படிங்கிறது. புரியுதா. என்ன சொல்லியிருக்காங்க, ஈஸ்வர் ஹமாரே கியா கியா ஹோத்தேகைன்னு இருக்குது. ஈஸ்வர் ஹமாரே கியா கியா ஹோத்தேகைன்னு இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், ஈஸ்வர் ஹமாரே மாதா பிதா மித்ர அவர் பாய் ஹோத்தேங்க, தாயும் தந்தையுமாக, நண்பனாக, சகோதரனாக இருக்கிறார் கடவுள். நம்மளுக்கு இது மாதிரிலாம் இருக்கிறாராம் கடவுள். புரிஞ்சுதா. ஃபஸ்ட் கொஷின் புரிஞ்சிச்சா. ஈஸ்வர் ஹமாரே கியா கியா ஹோத்தேகை, ஈஸ்வர் ஹமாரே மாதா. ஃபஸ்ட்டு தாய் தந்தைன்னு சொல்லுவோம்ல, எப்படிலாம் இருக்கார், அம்மா அப்பாவாக இருக்கார், அப்புறம் என்னவா இருக்கார், நண்பனாக இருக்கார், அப்புறம் என்ன இருக்கார், சகோதரனாக இருக்கார். இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. அம்மா அப்பாவுக்கு என்ன, மாதா பிதாங்கிற வேர்டை போடுறோம். அப்புறம் என்னது, நண்பன் என்ன சொல்லியிருக்கோம், மித்ர, டூ லெட்டர்ஸ் வேர்டில் பார்த்துறோம். அதை மீனிங்ஸ்லையும் பார்த்துட்டோம், இதுலேயே டிக்வேர்ட்ஸ்லையும் பார்த்துட்டோம். இந்த மித்ரங்கிற ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டோம், மித்ரராக இருக்கார். அப்புறம் என்ன இருக்கார், பாயியாக இருக்குது. பாய் என்ன பிராத்தான்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் பாயின்னா சகோதரன். இவ்வளோதான், 4ஆக இருக்கார், அம்மா அப்பா ஃப்ரெண்டு சகோதரன். புரிஞ்சு வச்சா. எழுதிடலாமா இதை ஒண்டி ஒரு ட்ரிப் எழுதி பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக எழுதிடுவீங்க. இப்போ நம்ம செகண்ட் கொஷின் பார்க்குறோம். செகண்ட் கொஷின் என்ன அப்படின்னீங்கன்னா,
ஈஸ்வர் से क्या बनाया है கடவுளால் என்ன உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது கொஷின். நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ஈஸ்வர் से संसार बनाया है. ईश्वर से संसार बनाया है. संसार என்ன உலகம். இதை என்ன இதில் பார்த்துருக்கோம், நம்ம மீனிங்ஸ் எல்லாமே இந்த வேர்டை பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஓகே, பனானா மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம், உருவாக்குறது அப்படின்ட்டு. அப்போ கடவுளால் என்ன உருவாக்கப்பட்டதுன்னு கொஷின் கேட்டாங்கனாக்கா நம்ம என்ன எழுதணும்? கொஷின்லேயே இருக்க பாருங்கள், என்னென்ன கொஷினில் உள்ளது இருக்குது? ஈஸ்வர் இருக்குது, ஈஸ்வருங்கிற வேர்டு கொஷின்லேருந்து வந்துடுது. சேங்கிறதும் கொஷின்லேருந்து வந்துடுது. இந்த கியாங்கிற வேர்டுக்கு பதிலாக சன்சாருங்கிற ஒரு வேர்டை மட்டும் தான் நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அடுத்து பனாயாகை கொஷின்லேருந்தே நம்ம எழுதிட்டோம். ஓகே, பாக்கியெல்லாம் கொஷினில் உள்ளது தான், ஈஸியாக எழுதிடுங்க. ஓகேவா? தேர்ட் கொஷின், हम सब किस तरह का वचन सुनाएं? हम सब किस तरह का வச்சன் சுனாயே, நாம் என்ன மாதிரியான வார்த்தைகளை கேட்கணும். வச்சன்னா வேர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். சின்னுனா ஹியர்னு 2 லெட்டர்ஸ் வேர்டில் மீனிங் பார்த்தோம்ல, ஜென்ரல் இங்கிலீஷில் சின்னுங்கிற வேர்டு வந்திருக்கும். வச்சனுங்கிறது நம்ம இதிலே வந்திருக்கு. இந்த மீனிங்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதை 2 லெட்டர்ஸ் வேர்டில் இல்லைனாலும் நம்மளோட என்னது லெசன்ஸில் பார்த்தோம் இல்லையா, அங்கிரேஜி அர்த்தம்லாம் அதிலே நம்ம பார்த்துருக்கோம். வச்சன்னா வேர்ட்ஸு, சுனாயே சுன்னா கேட்குறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ ஹம் சப் கிஸ் தரகா வச்சன் சொன்னாங்க, நாம் என்ன மாதிரியான வார்த்தைகளை கேட்கணும் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும்? கொஷினில் உள்ளது தான் ஹம்மு, சப்பு இருக்குது. கிஸ் தரக் அப்படிங்கிறதுக்கு கொண்டு என்ன போட்டிருக்காங்க? கிஸ் தரகுக்கா, இங்கே பாரு இந்த வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதை அப்படியே எடுத்துடுறாங்க ஆன்சரில் வரும்போது. அதுக்கு பதிலாக என்ன போட்டிருக்காங்க? மீட்டேங்கிற ஒரே ஒரு வேர்டை ஒண்டி தான் போட்டிருக்காங்க. மீட்டேங்கிற ஒரு வேர்டை போட்டு வச்சன் சுனாயே அப்படிங்கிறது அப்படியுமே என்னது இருந்தது ஆன்சரில் வந்துருச்சு. இதெல்லாமே எது என்னது கொஷினில் உள்ளது தான். மீட்டேங்கிற ஒரு வேர்டு ஒண்டி தான் நம்ம இதில் சேர்க்குறோம். என்ன கேட்டிருக்காங்க? ஹம் சப் கிஸ் தரகுக்கா வச்சன் சுனாயே, நாம் எல்லோரும் என்ன மாதிரியான வார்த்தைகளை கேட்கணுங்கிறாங்க. அதுக்கு என்ன? ஹம் சப் கொஷின்லேருந்து எடுத்துட்டோம். கிஸ் தரகுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? மீட்டே அப்படிங்கிறத ஒண்டி தான் சேர்க்குறோம். கிஸ் தரகுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? மீட்டேங்கிற ஒரு வார்த்தையை ஒண்டி சேர்க்குறோம். வச்சன்கிறது கொஷினில் இருக்குது, சுனாயேங்கிறதும் கொஷினில் இருக்குது. ஓகேவா? ஹம் சப் கிஸ் தரகா வச்சன் சுனாயே, நம்ம எல்லோரும் என்ன மாதிரியான வார்த்தைகளை கேட்கணும் அப்படின்னா ஹம் சப் மீட்டே வச்சன் சுனாயே, நம்ம எல்லோரும் என்னது இனிமையான வார்த்தைகளை கேட்கணும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? ஓகேப்பா, இப்போ இதில் நம்ம 3 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். பிரார்த்தனா போயத்தில் என்ன பார்த்துருக்கோம்? 3 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அதை விட நம்ம என்னென்ன பார்த்துட்டு வந்தோம்? கட்டின் சப்த, அங்கிரேஜி அர்த்த, சப்தார்த்த, ஹிந்தி வேர்டுக்கு ஹிந்தி மீனிங் பார்த்துருக்கோம். அடுத்து கொஷின் ஆன்சர் பார்த்தோம். இது எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதுவரையிலும் வந்த வீடியோஸ்லாம் நீ பார்க்கல அப்படின்னாலும் இப்போ உள்ள 3 ரிவிஷன், ஃபஸ்ட் ரிவிஷன் உங்களுக்கு ஏற்கனவே அப்லோட் பண்ணியாச்சு. இது செகண்ட் ரிவிஷன், இது அதையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. அடுத்து செகண்ட் ரிவிஷன் இதையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. இன்னும் ஒரே ஒரு ரிவிஷன் இருக்குது, அதையும் பார்த்துட்டுனா போதும். இதுலேருந்து பார்த்து இதில் நல்லா படித்து நீ எழுதினாலே ஓகே, நல்ல மார்க் நீ வாங்கிடலாம். ஓகேப்பா, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தன்யவாத் சாத்ரோம்.